ஒருத்தனுக்கு வந்து கார் 98ம் பேகும் கிடைச்சது. பரவாயில்லையே, நான் கூட தான் 110 ஸ்பின் பண்ணிருக்கேன். இன்னும் கிரனேடு தவிர அதுல இருந்து ஒண்ணுமே கிடைக்கல. எனக்கு இன்னையோட 69 ஸ்பின் ஆயிருக்கு ப்ரோ. அவ்வளவுதான், அதனால ஸ்பின் பண்றதே கிடையாது. ஸ்பின் பண்ண வேண்டாம் இதுல லக் இல்ல. வெறும் கிரனேடு மட்டும் 3 டைம் 4 டைம் வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் டேவே பண்ணிருக்காங்க காலையிலேயே. எனக்கு எப்பவுமே கிடைக்காது ட்ரெஸ். எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. அந்த கார் 98 ஒருத்தனுக்கு கிடைச்சதுனால அவன் அக்கௌண்ட்ல வந்து 4 எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான் ப்ரோ. ஈஸியா கிடைக்கும் ப்ரோ அவனுக்கு மட்டும். அது எல்லா அக்கவுண்ட் கொடுப்பாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் எக்ஸ்ஷூட் எடுத்தான் ப்ரோ. 10 யூசிக்கு 10 கூட இல்ல 0 யூசிக்கு எடுத்தான். ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல எக்ஸ்ஷூட் கொடுத்தானுங்க. அப்படியெல்லாம் லக் இருக்கணும் ப்ரோ. அதுக்குலாம் இந்த லக்கெல்லாம் வந்து அடிக்கவே அடிக்காது. எனக்கு என்னமோ இந்த தடவை தான் என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு கிடைச்சிருக்கு. அது செல்ல அக்கௌண்ட் செல்லது கொடுப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு இந்த தடவை தான் 4 கிரனேடு. இன்னுமே மாலி தரல, எதுவுமே தரல. ஆனா 4 டைம் கிரனேடு தந்துட்டானுங்க. கிரனேட் மினி மெட்டீரியலா மினி ஜம்ப் ஸ்டோன் ஆகும். 3 மினி ஜம்ப் ஸ்டோன். அதே மாதிரி போன தடவை மெட்டீரியல் ஒரு 220 ஸ்பின் கிட்ட பண்ணிருப்பான். மல்டிபிள் ஜம்ப் ஆகுமா? இல்ல 3 மினி ஜம்ப் கிடைச்ச கிரனேட் மாலி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி என்ன நமக்கு இதுவே ஒரு நேடோ இல்ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நல்லதுதான். லைட்டர் நல்லா இருக்கு. நிறைய பேர் அது வேணான்றாங்க. அது எடுக்காதீங்க. அதை எடுக்காதீங்க. நீங்க கேட்டா பெட்டர். அது எடுக்காதீங்க. அது ஒஸ்ட். அது நீங்க நடந்து வர்ற மாதிரி ஒரு அனிமேஷன். அதை விட நீங்க காக்கா எடுத்தா கூட தெரியும். ஆனா அது டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. உங்க டீம்மேட்டுக்கே தெரிய வேணாம் ப்ரோ. நமக்கு தெரிஞ்சா போதும். எனக்கு அது சும்மா தெரியல, பார்க்க நல்லா இருக்கு. அதனால அதை எடுக்கணும்னு தோணுச்சு. ஏய் வேணாம். ஐயோ நாக் ஆயிட்டான். ஷூட் பண்றதே ப்ரோ. நான் உள்ள 2 நாக் வச்சிட்டேனே ப்ரோ. இன்னும் இருக்கானுங்க. இன்னும் 2 பேர் இருக்கான் ப்ரோ. பயங்கரமான பிளேயர்ஸா இருக்காங்க. காலி முடிஞ்சு ஸ்குவாட் முடிஞ்சு. வாங்க ப்ரோ. இவன் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் நாக் ஆனவன். இங்க இருக்கான் ப்ரோ. 1 HP ல இருக்கான் ப்ரோ. அவனுக்கு ஊசியை போட்டு தெய்வமே, ஒரு செகண்டுக்கு முன்னாடி அடிச்சிருக்கலாம்ல ப்ரோ. நான் 4 பேரையுமே அடிச்சிட்டேன் ப்ரோ. அந்த ஒரு நாய் ரிவைவ் ஆயிட்டான் போல. நான் ஜாலியா உட்கார்ந்து ரீலோட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சேஃபா போயிடலாம் ப்ரோ. அப்படியே அந்த கிளைடர் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அது வந்து நடக்கிற மாதிரி இருக்கான அந்த அளவுக்கு தெரியல. விசிபிளா இல்லன்றீங்களா? ஆமா. அதை விட நீங்க இந்த கிளைடர் எடுக்கிறதுக்கு பதிலா காக்கா இருக்குல்ல. ஐயோ அது நல்லா இல்ல ப்ரோ. வச்சுட்டு பாத்துட்டு இருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருங்க. ஆனா நிறைய பேர் அதை எடுக்கல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தெளிவா தெரியல. நடந்து வர்ற மாதிரி இருக்கா. எடுக்கணும்னா எடுங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஸ்பின் பண்ணலாம். கிளைடர் வந்து லக்ல கிடைச்சிருச்சுன்னா அப்படியே எடுக்கலாம். இல்ல அப்படி யூஎஸ்டி வந்து ஜெம்ம ரெடி பண்ணிடலாம்னு இருக்கு. பாருங்க, இல்ல M4க்கு ஸ்கின் வருது. அடுத்து அதை எடுத்துற வேண்டியதானே. நல்லா இல்ல ப்ரோ. இருங்க நானும் வந்துட்டீங்களா ப்ரோ? வந்துட்டேன். ப்ரோ எனக்கா? ஐயோ இன்னும் நான் ஓட்டிலாம் பழகல ப்ரோ.
அதை மட்டும் பழகிட்டா ப்ரோ. ஏய் நீது என்ன ஏஸ் எலிமினேட்டரா? ப்ரோ இல்ல ப்ரோ, இது நான் இப்பதான் ப்ரோ புதுசு வாங்கினேன். நான் போன்ல விளையாண்டுட்டு ப்ரோ. பேட் வாங்கினனால இல்ல இன்னும் அதெல்லாம் ஓட்டி பழகல. இப்பதான் சென்சிட்டிவிட்டியே ஒழுங்கா வச்சிருக்கேன். சரிதான். நான் ஒரு நாள் முன்னாடி இன்னும் சென்சிட்டிவிட்டி வைக்கிறேன். அதுக்குதான் வந்து என்னை ஓட்ட விடாதீங்கன்னு. நான் கார்ல ஓட்டுவேன் ப்ரோ. போன்ல ஆடின வரைக்கும் பிரச்சனை இல்ல. இது இப்பதான் பழகிட்டேன். ஏன் போட்டு சொருகிட்டேனா? சரிதான். ஓபன் பண்ணிட்டானுங்களா? உள்ள ரீகால் கார்டு இருக்கா? உள்ள ஓபன் பண்ணிட்டாங்க. இருக்கா? 7 பேர் இருக்கோம். 2 பேர் மீதி 5 பேர் இருக்காங்க. தெரியல உள்ள போவே இல்ல. பேர்லாம் அவர 5 பேர் தானே? ஆமா. இங்க பின்னாடி வா. வர்த்தான்டா. படாது ப்ரோ. சின்ன டவுன்லோட் பண்ணிருந்தானா மேல அடியே விழாது. மாதிரி காருக்குலாம் எவ்வளவு அட்வான்டேஜ் கொடுத்து வச்சிருக்கானுங்க பைத்தியக்கார பையன். நினைச்சேன் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா நான் டவுன்லோடே பண்ணல. ஆனா கார் சவுண்ட் மட்டும் எனக்கு வித்தியாசமா இருக்கு மாதிரி நினைச்சேன். ஏதோ ஸ்கின் இருக்கு அப்படின்ட்டு. அதான் ப்ரோ இதுல பின்னால இருந்தா டயர் தான் பஞ்சர் ஆகுது தவிர என்ன ஸ்கின் வச்சிருக்கீங்க இந்த கார்ல? மெக்லாரனா? இது இப்போ வந்தது போர்ஷே. ஓ ஓகே ஓகே. நான் பண்ணேன். அது ரெடி பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். என்னது இது? இங்க ஏதோ ஃபுட்ஸ் காட்டுது. இங்கதான் அவனதான் சொன்னேன். மாட்டு குஞ்சனா? யூஸ் டைப் பார்த்தா மார்க் பண்ணுங்க. இந்த என்கிட்ட இருக்கு ப்ரோ, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அது என்ன யூஸ் செட் எடுக்கிறீங்க ப்ரோ? புல்லட் எங்க ப்ரோ? நான் போடுறேன். நான் யூஸ் டை தான் ப்ரோ ஆடுவேன். ஸ்கோர்லாம் பெருசா ஆட மாட்டேன் ப்ரோ. எஸ்எம்ஜி தான் நமக்கு. இந்த ஏஆர் வந்து பெருசா செட் ஆக மாட்டேங்குது. எஸ்எம்ஜி ஷாட்கன் எதுவுமே செட் ஆகும். என்ன உங்களை நம்பி வந்தா நீங்க 2 பேரும் போயிட்டீங்களே. உள்ள நாக்கு வச்சுட்டேன் வாங்க. கார்டு இருக்கு ப்ரோ, வந்து எடுத்துக்கங்க ப்ரோ. கார்டு இருக்கா? ஆமா ப்ரோ, நான் தான போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவங்க தான் இருக்குன்னு சொன்னாங்களே. வாங்க ஒரு கார்டு இருக்கு. அடிச்சு போட்டதெல்லாம் ஒருத்தர் கார்டு எடுக்கிறது. இதுக்கெல்லாம் பைக்கர்ச்சல்ல கதறு. பார்ட்டி மெயில் பாக்ஸ் ஆக்டிவேட். யாருமே இல்லையே. நம்ம மட்டும் தான் ப்ரோ. நான் உங்க ஒரே ஒருத்தன் தான். நான் அவ்வளவுதான் அடிச்சு தான் கார்டு எடுக்க சொன்னாங்க. வாங்க போலாம். லெவல் 3 பேக் இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, என்கிட்ட ஆல்ரெடி அதான் இருக்கு. இவன் தான் நம்பர் 3 புக் அடிச்சிட்டானோ. நம்பர் 4. ஆமா. அவனுக்கு அந்த அடி அடிச்சானுங்க. ஆனா இதுவே ஆகலையே, பஞ்சர் ஆகலையே.
முன்னாடி சும்மா பறந்து போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. எவனோ பாட்டு வந்திருக்கு போல ப்ரோ. எவனோ ஆமா ஆமா முன்னாடி பக்கி தான் ப்ரோ இருக்கு. பாத்துட்டேன் ப்ரோ. வீட்டுக்குள்ள எனிமியா? எவனோ அவசரப்பட்டான். பாடி ஷாட். ஆமாமா எனிமி தான், பாட் இல்ல. அவன் ஒரு பாடி ஷாட் வாங்கினான். பேன் மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணீங்களா? பேனே தர மாட்டானுங்க. ஒரு வீட்டுக்கே எவ்வளோ நன்றி. உங்களுக்கு பேன் வேணுமா? கூட ஏதோ ஒரு டாஸ்க் இருக்கு போல. இல்ல நான் டிராப் பண்ணிடுறேன். இங்க பாட் அடிக்குது பாருங்க. பேனுக்கு பதிலா இங்க 2 பாட் இருக்கு. இந்த ஒரு பாட் இருக்கு, இந்த ஒரு நாக்குல ஒரு பாட் போகுது. நாக் அவுட் ஃபினிஷ் பண்ணிருங்க. இந்த இருக்கு பாருங்க. போலாம். ப்ரோ வந்துட்டாரு. கார் அடிச்சு போறாரு. என்னது நம்ம நினைக்கிற புல்லட் வந்து இதுல அவைலபிளா இருக்காது. 60 தான் தருவானுங்க. அந்த மாதிரி போன் எடுத்துட்டீங்க தானே? டிராப் பண்ணிட்டேன். வேணாம். எடுத்துட்டேன் ப்ரோ. போலாம். கார் யாரோ எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே ஃபைட்டுக்கு போயிடலாம். நமக்கு ரீகால் இருக்கு. கார் அவர்ல வச்சிருக்காரு நம்பர் 4. வெளில இந்த குப்பை வண்டி எடுத்துருவோம். அங்க நான் வேணா போய் அந்த இது எடுத்துட்டு வரேன். யாரும் எடுக்கிற ஐடியா இல்லையா? ஓட்டவே தெரியாது ப்ரோ. நம்பர் 4 அப்படியே வந்துருங்க ப்ரோ. காரை பார்த்தா குதிச்சு ஓடிடுவாங்க. இதுல அடியே விழுகாதே ப்ரோ. இல்லையா? நாங்களே இதுலதான் சுத்திட்டு இருப்போம். அப்படியா? ரொம்ப ரேர் ப்ரோ இதுல எல்லாம் நாக் ஆறதெல்லாம். தெரியல ப்ரோ. எதுல போனாலும் எங்களதான் அடிச்சு போட்டுறானுங்களான்னு தெரியல. அது எடுத்தாலே அடிச்சிருவானுங்க. எங்களுக்கு ஓட்ட தெரியாது. நேரா போயிருக்கான் ப்ரோ. 2 ஆகுது என்னன்னு தெரியல. அவெல்லாம் ஓட்டினானா எங்களுக்கு எல்லாம் அடியே விழுக்காது. ஜாலியா M249 எடுத்து விளையாண்டுட்டு இருப்போம். அவன்கிட்ட இந்த காரை கொடுத்தாதான் எங்கேயாவது கொண்டு போய் கவுத்திடுவான். யார் அடிக்கிறான் பாத்தீங்களா? இதான் எங்க ஸ்குவாடோட நிலைமை ப்ரோ. அது வாட்டு மாதிரியே இருந்தது.
இருக்கும். என்ன ப்ரோ எல்லா காரும் வச்சிருப்பீங்க போலயே நீங்க கலெக்ஷன்ஸ்ல. கலெக்ஷன் நம்பர் என்ன ப்ரோ எல்லாம் இல்ல இதெல்லாம் ஏன் கொச்சினிக்கு சைடு போகும்போது காடு ஈவென்ட் ஷூட் பண்ணானே வரும்போது ஏன் ப்ரோ அவன் என்ன இன்னுமா இருக்கான்? அப்படி அவன் மட்டும் இன்னும் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வேலை இல்ல. மனுஷனே இல்ல ப்ரோ அவன் இன்னும் இங்கே இருந்தானா. இப்படி ஆட்கள் தானே இருக்கானுங்க இப்பெல்லாம். எல்லாம் பெருசா ஆடுறதே இல்ல. எங்க டீம்ல எல்லாருக்குமே லோ எண்ட் டிவைஸ் லிவிக் மட்டும் தான் ஆடுவோம். எராங்கிள் இந்த மாதிரி உங்களை மாதிரி ரேண்டமா எங்கேயாவது ஆடினாதான். நாங்க லிவிக் தான் ஆடுவோம். எப்பயாவது இப்பதான் கொஞ்சம் அதுல படுத்து புல்லு மேயறத பார்த்து வெறியாயிருச்சு. ஆனா அதுல எவ்வளவு கில் அடிச்சாலும் அதுல ஒரு சந்தோஷமே வர மாட்டேங்குது. படுத்து தூங்கி உயிரடைகிறான். கம்மி கில் அடிச்சாலும் நிம்மதியா இங்க டீம்ல அடிக்க விட மாட்டாங்க ஒரு கில்லையும். அது புகஞ்சிருச்சு ப்ரோ. இங்க வாங்க இதை எடுத்துட்டு போங்க ப்ரோ. போயிட்டாரு விடுங்க. நீங்க அதை எடுத்துட்டு வந்துருங்க. ரெண்டு பேர் போயிடலாம். புகஞ்ச வண்டியில இவ்வளவு புயல் மாதிரி போறாரு. என்னங்க ப்ரோ இதை டிரைவ் பண்ணுங்க. கொண்டு போய் எங்கேயாவது விட்டாருன்னா அவ்வளவுதான். அதான் விட்டாலே வெடிச்சிரும். அது அவரும் போய் நம்மளும் போய் இருக்கு. அப்போ வாங்க இந்த பக்கம் போவோம். ஜார்ஜ் ப்ரோ இங்க வாங்க அப்படியே வந்து இந்த மிராடோட எடுத்துக்கோங்க. அதுல ஃபியூல் இல்ல. யார் எங்களதான் கூப்பிடுறீங்களா? ஆமா அது ஸ்பீடா போகாது ப்ரோ. அதுல போனீங்கன்னா பொட்டி ஆகிடும். ஐயோ ப்ரோ மிராடோல எனக்கு ஓட்ட தெரியாது. நான் கூட தான் ஓட்டுவேன். மிராடோ இல்ல இது கூப்பா இருக்கு. சரி கால் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இன்னும் சேஃபா தான் போகணும். இங்க இருக்கு இதை எடுத்துட்டு போயிருங்க. ஃபியூல் இருந்தா ஓட்டுங்க. போகணும் பின்னாடி தான். இங்க இருக்குங்க. எனக்கு இங்க இருந்து ஒரு ஸ்கின்னும் தெரியல. நான் முதல்ல போயிட்டு ஒரு ஸ்கின் எல்லாம் டவுன்லோட் பண்ணாதான் தெரியும் போல. இந்த காரை நான் கொண்டு போய் எங்கேயாவது கட்டிடுவேன். ஸ்கின் இல்லைன்னா இது மிராடோலாம் டேஞ்சர். ஜீப் தான் என்னைக்குமே சேஃபஸ்டான. அலைவா இது என்ன கான்கரர் லாபியா? ஓ யாருமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க பாருங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு இதுவே வருது. கில் ஃபீடே வருது. சாவலானா கூட பரவாயில்ல, சண்டை கூட போட மாட்டானுங்க. ஏங்க தனியா இதுக்குள்ள கூட்டு போறீங்க? ரோடு இருக்கா? நீ ரோட்ல தான் போவ. இல்லனா எங்கயாவது விட்டுருவான். இங்க ரோடே இல்ல. இதுல எனிமி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்பார்ட்ஸ்ல எனிமி இருக்கானான்னு பாருங்க. அந்த மலை மேல இருந்து அடிப்போம். ஸ்கூல் அப்பார்ட்ஸ் இதுலதான் இருக்கு. ஜோன்ல தான் இருக்கு. ப்ரோ சம ரெண்டர் இருக்கான். அப்பார்ட்ஸ்ல இருக்கான். கார் எல்லாம் குத்தி இருக்கு. கொண்டு போய் சொருக போறாங்கன்னு நினைக்கிறேன். கவுத்திட்டாங்க. நைஸ். என்னாச்சு? நேரா உள்ள அப்பார்ட்ஸ்க்கு எதுக்கு டைரக்டா போனீங்க? நான் மலை மேல நிப்பீங்கன்னு பார்த்தேன். ஸ்கூல்ல இருக்கான்.
ஏய் யாரும் இல்லையா எங்க பார்ட்ஸ்? ஸ்கூல்ல இருக்கானே, ஓடிட்டு இருக்கானே. உள்ள இருக்கான், அந்த உள்ள இருக்கான். 3 பேர் இருக்கானுங்க. ரெட்டாட்ட வச்சுக்கிட்டு இங்க இருந்து நான் எம்ஜிலயும் அடிக்க முடியாது, யூஎஸ்டிலயும் அடிக்க முடியாது. ஹேய் ப்ரோ, இந்த அப்பார்ட்ஸ்ல இருக்கான் இல்ல, bro, இங்க இருக்கானே கீழ. அடப்பாவி, உன்னை நம்பி நான் நடு ரோட்ல ஓடி இருந்தா என்ன இருந்திருக்கும். அப்பதான் யோசிச்சேன் ஓடி போலாமான்னு. எனக்கு எப்படி ஆடி விடுக்குது. நான் பேசாம இந்த அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டா. இங்கதானே இருக்கான் அவனா. இங்கதான் இருக்கான் 2 பேரு. நான் செத்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, ஏறாதீங்க. பேக் அடிக்க முடியும்னா பேக் அடிச்சிருங்க. ஒருமே மச்சு போன லாபி மாதிரிதான். 2 பேரு 2 விண்டோ. இப்ப அடிக்கிறான், முரட்டடியா அடிச்சிட்டு இருக்கான். ஓ, இங்க ஏறி இவனுங்களை அழுத்திடலாம் ப்ரோ. 2 பேர் தான் ப்ரோ. உங்களுக்கு 2 பேரு, உங்களுக்கு 2 பேரு. வாங்க ப்ரோ, என்ன ப்ரோ விளையாட தெரியாத மாதிரி பண்றீங்களே ப்ரோ. பெரிய பிளேயர்ஸ் விளையாட தெரியாத மாதிரியே பேசுவாங்க. எல்லாம் அடி வாங்குறானுங்க. என்னதான் பண்ணி வச்சானுங்கன்னு தெரியல. என்னடா என்ன அடிக்கிறீங்க அங்க இருந்து? அவங்கள அடிங்கடா. எனக்கு மைண்ட் இவனுங்களை போய் அடி அடி அடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ப்ரோ. அது தப்பு தப்பா சொல்லுது ப்ரோ, அதை கேட்காதீங்க. என்னமோ பண்றேன், அடிக்கவே மாட்டானுங்க அவனுங்களும் என்னைய. அவனுங்க வர மாட்டானுங்க, அவனுக்கு கேம்ப் காட்டுறானுங்களே தவிர எடுத்துருப்பானுங்க. இவனுங்க அதுக்கு மேல 4 பேரும் பீக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க பாருங்க. இப்பதான் ஹெல்மெட் யாரையோ அடிச்சிட்டீங்க போலயே. Awesome. எவ்வளவு நேரம் அடிச்சு இப்பதான் ஒரு நாக் ஆயிருக்கானுங்க. இவ்வளவு நேரம் அடி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. நான் இவனுக்கு ஏறி அடிச்சிட்டா, அடிச்சா அடிக்கிறேன் செத்து போயிடுறேன். வேணாம் 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 வேண்டாம் ப்ரோ, பேக் அடிங்க. அவன் எங்கேயோ போறான் ப்ரோ. ஒருத்தன் ஓடிட்டான் ப்ரோ. அவன் தானா வருவான். செத்துட்டான், ஒருத்தன் செத்துட்டான். வாங்க, நம்மளதான் அடிப்பானுங்க. காப்பாத்த வந்தாலே என்ன காப்பாத்து. 3-4 பேரு. நான் சொன்னேன், இதுக்குதான் ப்ரோ நான் சொன்னேன். என்கிட்ட எனிமி. என்ன ப்ரோ எவ்வளவு நேரம் ப்ரோ பாட்டு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கிறது, முடியல ப்ரோ. கையெல்லாம் பரபர பரபரந்து. ஓகே, என்ன மெர்லின் போட் முடிஞ்சு. குழந்தை கட்டிட்டு இருக்கியே, வந்து ஏறு. கேஸ் எலிமினேட்டர் வேற 10 கிலோ அடிச்சிருப்பியா? 8 தான். அந்த கில் கவுண்ட் காட்டும்ல ஸ்கிரீன்ல, அது எப்படி ஒவ்வொரு கண்ணுக்கும்? அதுவா ப்ரோ, அது ஒவ்வொரு கண்ணுக்கும் நீங்க மொத்தமா M416ல 500 பாயிண்ட் கலெக்ட் பண்ணணும்.
ட்ரெஷர்ல போய் பார்த்தா காட்டுங்களா? அப்கிரேடபிள் ஸ்கின்ஸ் எல்லாத்துக்குமே treasury. இருக்குமா இல்ல பர்టిక్యులரா ஏதாவது செட்டுக்கு மட்டும் இருக்குமா? எல்லா அப்கிரேடபிள் கன் எல்லாத்தையுமே நீங்க இது பண்ணணும். எந்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னா லூட் கிரேட் இருக்குல்ல, இது ஜோனே இல்லையே. ஓ ஓகே. அப்ப அந்த ஆர்பில வர அந்த அப்கிரேடபிள் செட்லாம் வராது கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் கவுண்ட் ஆகும் ப்ரோ. அது வந்து உங்களுக்கு கில் கவுண்ட் எடுக்கிறதுக்கு கவுண்ட் ஆகும். ஷாப் வேணுமா? இப்ப நீங்க ஒரு M416 எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 23 பாயிண்ட் தருவான் சரியா. இதை நீங்க ஃபுல் மேக்ஸ் பண்ணா 220 பாயிண்ட். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒண்ணு இருக்கான் புட்ஸ் மேல பறக்குறான். இங்க ஒருத்தன் பறந்து போறான் பாரு. ஆக மொத்தம் நீங்க யாருமே அடிக்க மாட்டீங்கல்ல, கண்ணு முன்னாடி ஸ்கோப் போட்டு பாத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாரையும், ஒருத்தனையும் அடிக்க மாட்டீங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு 15 ஸ்டார் போறதுக்காக ட்ரை பண்ணனா மைனஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. எவனையா ஒரு புல்லட் விடுவேன். இப்ப பாருங்க ஏஸ் 15 ஸ்டார் போடுமா? ஒரு பாட்டு ப்ரோ, இவ்வளவு நேரமா ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு புல்லட் அடிக்கிறானா? சொன்னல அவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இப்பதான் அடிப்பானுங்க. மேலே ரைட்ல எனிமி இருக்கா, வாய் பழந்துறாத. நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு இது ஃபுல்லா மேக்ஸிமைஸ் பண்ணா லெவல் 7 வரைக்கும் கரெக்டா க்ளோரியஸ் மூமெண்ட்லாம் வருமா அந்த கண்ணுக்கு இருந்தா? நீங்க க்ளோரியஸ் மூமெண்ட் வரைக்கும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 220 பாயிண்ட்